ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் என்கேவிஎஸ்என். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப லாங் பீரியடுக்கு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் தாஜ்மஹால். இப்போ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாக்காக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த தாஜ்மஹாலை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ நம்ம வெஹிக்கல்ஸில் தான் வருவோம். அது பார்க் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம சவுத் இந்தியன் தாஜ்மஹாலை பில்ட் பண்ணியிருக்காங்க அழகாக. இதுதான் அதோட வாசல். வாங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நிறையா கண்டிஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 4 மணிலேருந்து நைட்டு 7:30 வரைக்கும் தான் நீங்கள் விசிட் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தாஜ்மஹால் அம்மாக்காக கட்டினனால லவ்வர்ஸ் வந்து இங்கே விசிட் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை. அதனால் பார்த்து வாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து ஷார்ட்ஸ் 3/4 பேண்ட்லாம் அலோடு இல்லை. அதனால் ஃபுல் பேண்ட் நீட்டாக ட்ரெஸ் போட்டு வாங்க. ஸ்நாக்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ பார்த்து வாங்க கைஸ். இந்த அழகான சவுத் இந்தியன் தாஜ்மஹாலை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். நம்ம எப்போ வேணால் எத்தனை தடவை வேணால் உள்ளே போய் பார்த்துக்கிட்டு வரலாம். அதே மாதிரி உள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லிப்பர்ஸ்லாம் கழட்டி வச்சுட்டு தான் உள்ளே போகணும். எந்த ஸ்லாப் மேலேயோ இல்லை புல் மேலேயோ நம்ம ஏறி நிற்கக்கூடாது. சப்போஸ் ஏறி நின்னோம்னா அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வார்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க காய்ஸ். அன்வான்டாக எதுக்கு மேலேயும் உட்காராதீங்க காய்ஸ், எதுக்கு மேலேயும் நிற்காதீங்க காய்ஸ். இல்லைனா நம்மளுக்கு அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் போக வேணாம். உள்ளே பார்த்தீங்கன்னா மசூதி இருக்குது. வேணுன்றவங்க தொழுகிக்கலாம். அதுக்கும் அலோட் கொடுத்துருக்காங்க, பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட இன்னொரு முக்கியமான ரூல்ஸ் என்னென்னா, அந்த என்விரான்மெண்ட்டை பீஸ்ஃபுல்லாக பார்த்துக்க சொல்கிறாங்க. எந்த குப்பையும் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கங்க காய்ஸ். இப்போ இந்த சவுத் இந்தியன் தாஜ்மஹால் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் டு திருவாரூர் ரூட்டில் அம்மையப்பன் ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் லொக்கேட் ஆகி. இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும்னா திருவாரூர் அவுட்டர்லேயே இருக்குது. நீங்கள் பைபாஸ்லேருந்து டேர்ன் ஆகி போய்க்கணும். இந்த தாஜ்மஹால் யார் கட்டினது, எப்போ கட்டினாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மேலே கொடுத்துருக்க பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து கேமரா அலோடு கிடையாது. நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் வெளியவே வாங்கி வச்சுருவாங்க. இப்போ நானே கேமரா எடுத்துகிட்டு போய் வெளியில் வாங்கி வச்சுட்டாங்க. நான் ஆக்சுவலாக எடுத்ததே ஐஃபோனில் தான் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்து எடுத்துக்கங்க. மொபைலில் கேமரா ஃபோட்டோஸ் அலோவ் பண்ணுவாங்க, பட் வீடியோஸ் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. யூடியூபுக்குன்னு சொன்னனால அவங்க அலோவ் பண்ணாங்க. அதாவது இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒருத்தங்க சமாதி இருக்குது. அது யார் கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷிபிலி பாவா. அவங்க அம்மாக்காக கட்டினது. அவங்க அம்மா பேர் வந்து ஜெயிலானி பிவி. அவங்க அம்மா பேர். இதுக்குள்ளே யாரையும் விட மாட்டாங்க. ஸோ உள்ளே போக ட்ரை பண்ணாதீங்க, வீடியோவும் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. இந்த தாஜ்மஹாலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்பிள் கல்லையே கட்டியிருக்காங்க. ஸோ பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்குது. நாங்கள் டே டைம் போனனால நிறையா வியூஸ் கவர் பண்ண முடியல. நைட் டைம் போயிருந்தோம்னு வைங்களேன், ஃபவுண்டன், கலர் ஃபவுண்டன்லேருந்து தண்ணி வர மாதிரி, அதேமாதிரி இந்த தாஜ்மஹால் மேலே கலர் லைட்டு படுற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதோட வியூவே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன, அந்த நாங்கள் பார்க்குறப்ப அந்த தாஜ்மஹால், ஆக்ராவில் போய் தாஜ்மஹால் எப்படி இருக்குமோ அதே தாஜ்மஹால் இங்கே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு, அவ்வளவுதான். ஸோ அந்த ரியாலிட்டி வந்து அப்படியே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. காய்ஸ் பாருங்கள் காய்ஸ், எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் காய்ஸ். மைண்ட் ப்ளோவிங், ரியாலிட்டி அப்படியே மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது காய்ஸ். அப்படியே நம்ம ஆக்ராவில் போய் தாஜ்மஹாலை எப்படி பார்ப்போமோ அப்படியே மினிவர்ஸ்னால் இங்கே பார்க்குற மாதிரி இருக்குது காய்ஸ். இதோட ஆர்கிடெக்சர் சூப்பராக இருக்குது காய்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணி பார்க்கணும் காய்ஸ். அப்புறம் என்னடா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புங்க. ஆனால் பாய்ஸ் தனியாக, கேர்ள்ஸ் தனியாக, இல்லைனா உள்ளே விட மாட்டாங்க. என்ன காய்ஸ், இதுக்கு முன்னாடி காமிச்ச லொக்கேஷனும் இப்போவும் வேறுன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, அங்கே வந்து வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்னு சொன்னேன்ல. அதனால் எவ்வளோ ஷார்ட்டாக உங்களுக்கு மெசேஜெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன். என்ன இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே கவர் பண்ணிட்டேன். அதனால் அந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் அவுட் சைட்லேயே இருக்குது. அதனால் சிட்டிக்குள்ளே போய் உள்ளே போகாதீங்க. அவுட் சைட்லேயே இருக்குது, பைபாஸ்லேயே இருக்குது. அங்கே போய் லொக்கேஷன் போயிட்டு லோக்கல் பீப்புள்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ரூட் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த தாஜ்மஹால் வந்து நல்லா இருக்குது, ஒரிஜினலில் பார்க்குற மாதிரியே இருக்குது நம்மளுக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ கைஸ், பாய்.